இறையாட்சி நம் நடுவிலேயே செயல்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, கிமு 587ஆம் ஆண்டு எருசலேம் ஆலயம் முதலாக பாபிலோனியர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பின்பு மீண்டும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. கிபி 70ஆம் நூற்றாண்டில் ரோமையர்களால் எருசலேம் தேவாலயம் மீண்டும் ஒரு முறை இடிக்கப்படுகிறது. ஆனால் இடிக்கப்பட்ட பகுதியினுடைய திருத்தூயகம் அமைந்திருந்த பகுதியின் மேற்கு பகுதியில் இருந்த சுவர் மட்டும் இன்றும் இருக்கிறது. நீங்கள் இன்றும் எருசலேம் சென்றால் அங்கு யூதர்கள் அந்த சுவரில் தலை வைத்து அழுது கொண்டிருப்பதை பார்க்க முடியும். பல்வேறு வகையான காரணங்கள் அவர்களது அழுகைக்கு சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமான காரணம், மீட்பர் எப்போது வருவார், மெசியா எப்போது எங்களிடம் வருவார், எப்போது அவர் எங்களுக்கு இறையாட்சியை தருவார் என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் இன்றும் அந்த சுவரில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதனால் வரலாற்றில் அந்த சுவரின் பெயரே அழுகையின் சுவர், கிரையிங் வால் என்றே அழைக்கப்படுகிறது. அன்பு மிகுந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர் ஒருவர் இயேசுவிடம் வந்து இறையாட்சி எப்போது மலரும் என்று கேட்கிறார். இயேசுவின் காலத்தில் 3 வகையான மக்கள் இந்த இறையாட்சியை எதிர்நோக்கி பார்த்திருந்தார்கள். முதல் நிலையை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள், பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் என்று யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தாரோ அவர்களெல்லாம் எப்போது இறையாட்சி எங்களுக்கு மலரும், இந்த அடிமைத்தனம் எப்போது ஒழியும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் பெரும்பாலும் எதை மையப்படுத்தி இருந்தார்கள் என்றால், யூத சட்டங்கள் 613ஐயும் முழுமையாக கடைபிடித்து, அதனுடைய விளக்க உரைகளையும் கடைபிடித்து, ஆலயத்தை தூய்மையாக வைத்திருந்தால் நிச்சயமாக இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமக்கு உறுதியாக இறை அரசை மலரச் செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இரண்டாவது நிலையை சார்ந்த மக்கள், வன்முறையின் வழியாகத்தான் இந்த ரோமையர்களை அழித்து ஒழித்து அதன் வழியாக நாம் இந்த இறை அரசை இந்த மண்ணில் நிலவ முடியும், நிலைநாட்ட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த தீவிரவாதி குழுக்கள். இயேசுவின் சீடர்களில் ஒருவர் கூட இந்த குழுவை சார்ந்தவராக இருந்தார். அவர்தான் தீவிரவாதியாக இருந்த சைமன் த ஜெலட். மூன்றாவது வகையை சார்ந்த மக்கள் நம்மை போன்ற எளிய மக்கள். அவர்களுக்கு தங்களது அன்றாட வாழ்வே மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. ஆக உழைக்க வேண்டும், உண்ண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு மேற்பட்ட முறையில் தங்களுக்கு தெரிந்த விவிலிய அறிவை, மறைநூல் அறிவை மையமாக கொண்டு வெளிப்புற அடையாளங்களின் வழியாக இந்த இறையாட்சி மலரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் அடிப்படையாக நம்பியிருந்தது எசையா இறைவாக்கினர் அதிகாரம் 11 நாம் 6 முதல் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீதியுள்ள அரசரின் வருகைக்கு அவர் கொடுக்கக்கூடிய அடையாளங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும் என்று பலவிதமான உருவகங்களை எல்லாம் எசையா இறைவாக்கினர் மிக அழகாக கூறிக்கொண்டே செல்வார். ஆக இந்த அடையாளங்களை அவர்கள் வெளிப்புறமாக எண்ணிக்கொண்டு, இந்த அடையாளங்கள் நிகழும் பொழுது இறையாட்சி மலரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு குறிப்பிடுகிறார், இதோ இங்கே தோன்றும், அதோ அங்கே தோன்றும், அல்லது வெளிப்புற அடையாளங்களின் வழியாக நீங்கள் இறையரசை உங்கள் மண்ணில் நிலவ செய்ய முடியும் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். மாறாக எசையா இறைவாக்கினர் அடுத்த பகுதியாக குறிப்பிடுவார், இவை அனைத்தையுமே ஒரு சிறு குழந்தை அழைத்து செல்லும் என்று. அன்பு மிகுந்தவர்களே, இறையாட்சி என்பது ஏதோ மிகவும் கடினமான ஒன்று, அதற்கெல்லாம் நம்மால் உட்பட முடியாது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். மாறாக இறையாட்சி யார் சார்பாக இருக்கிறது என்றால் குழந்தைகளின் சார்பாக இருக்கிறது. நாம் குழந்தை மனம் கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக இறையாட்சி நம் நடுவிலேயே செயல்படுகிறது என்பதுதான் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, குழந்தைகளை பற்றி இயேசு என்ன குறிப்பிடுகின்றார்? குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் 13 முதல் குழந்தைகளை பற்றி இயேசு குறிப்பிடுவார். இயேசு பலவிதமான ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்துவிட்டு பலவிதமான வல்ல செயல்கள் எல்லாம் செய்துவிட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தடியில் அமர்கின்றார். அப்பொழுது அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு, எங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்பொழுது சீடர்கள் குறிப்பிடுகிறார்கள், எங்கள் தலைவர் இப்பொழுதுதான் ஓய்வெடுக்க வந்திருக்கிறார், சிறிது நேரம் கழித்து அவரிடம் வாருங்கள். இயேசு அந்த குழந்தைகளை பார்த்த தருணம் தான் தாமதம். உடனடியாக அந்த குழந்தைகளை அழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவர்களை ஒருபோதும் தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்கிறார். ஆக இறை அரசு யாருக்கு உரியது என்றால் இந்த சிறு பிள்ளைகளுக்கு என்பதுதான் இயேசு சொன்ன முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக இயேசு
மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் இயேசு தனது இறப்பை பற்றி 2வது முறையாக தன் சீடர்களுக்கு அறிவிப்பார். அப்பொழுது சீடர்களுடைய எண்ணமெல்லாம் நம் தலைவர் இறக்கப் போகிறாரே, அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பதெல்லாம் அல்ல, மாறாக தலைவர் இறந்து விட்டால் அந்த இடத்திற்கு யார் வருவது, நம்மிலே யார் அடுத்த பெரியவர் என்பதுதான் சீடர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த தருணத்தில் இயேசு ஒரு குழந்தையை அவர்கள் நடுவே நிற்க வைத்து குறிப்பிடுகிறார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் என்கிறார். ஆக சிறு பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த பண்பு என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். அவர்கள் எப்பொழுதும் பிறரை பற்றி தாழ்வாக எண்ணக்கூடியவர்கள் அல்ல, மாறாக எப்பொழுதும் பிறரை உயர்வாக எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறு பிள்ளைகளிடம் பழிவாங்கும் மனம் என்பது முற்றிலும் இருக்காது. பகைவரிடமும் பேசக்கூடிய பக்குவம் அந்த குழந்தைகளிடம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பின்றி எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய பண்பு குழந்தைகளிடம் மிக அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி அஞ்சாமல் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய பண்பு இந்த குழந்தைகளிடம் அதிகமாக இருக்கும். இழந்ததை பற்றி எண்ணாமல் இருப்பதில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பண்பு நலம் இந்த குழந்தைகளிடம் இருக்கும். உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு உதட்டில் பேசக்கூடிய போலி உதடுகள் அந்த குழந்தைகளிடம் இருக்காது. உள்ளத்தில் இருப்பதை உள்ளபடி உதட்டின் வழியாக பேசக்கூடிய நன்மைத்தனம் அந்த குழந்தைகளிடம் இருக்கும். இவை அனைத்திற்கும் மேலாக நான் குழந்தைகளிடம் எப்போதும் இயக்கக்கூடிய பண்பு, அவர்கள் அழ நினைக்கும் பொழுது அழுவார்கள், சிரிக்க நினைக்கும் பொழுது சிரிப்பார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேனே, குழந்தை அழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த கிளுகிழப்பை பார்த்துருக்கிறீங்களா? இப்படி ஆட்டினா சவுண்டு வரும்ல. அந்த குழந்தைகளிடம் அந்த கிளுகிழப்பை ஆட்டினா என்ன பண்ணும்? அழுகிற குழந்தை சிரிக்கும். ஒருவேளை நாம் கோபமாக இருக்கின்ற பொழுது, சோர்வாக இருக்கின்ற பொழுது அந்த கிளுகிழப்பை நமது முன்பாக ஆட்டினால் நாம் என்ன செய்வோம்? இன்னும் அதிகமாக கோபம் வரும். அன்பு மிகுந்தவர்களே, கிளுகிழப்பை ஒன்றுதான், அந்த உபகரணம் ஒன்றுதான். ஆனால் நமது வயது அதிகமாக அதிகமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தன்மையை நாம் இழந்து விட்டோம், புன்னகைக்க மறந்து விட்டோம். அதனால்தான் உணவாகவே மருந்து மாத்திரைகளை நாம் உண்டு கொண்டிருக்கின்றோம். சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கை மாத்திரை, சாப்பிட்டதற்கு பின்பாக ஒரு கை மாத்திரை என்று உணவு மாத்திரைகளே நமது மருந்தாகி நமது உணவாகி போய்விட்டது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவ்வாறாக குறிப்பிடுவார்: குழந்தைகளே, உங்கள் பிஞ்சு விரல்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம், எங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. குழந்தைகளே, உங்கள் பிஞ்சு விரல்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம், எங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. அன்பு மிகுந்தவர்களே, இறையாட்சி எங்கோ கிடையாது, நம் நடுவில் தான் இருக்கிறது. நம் குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் பெரும்பாலான நேரங்களில் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இல்லை இல்லை, மாறாக குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. கற்றுக்கொள்வோம். இறையாட்சி நம் மத்தியில் தான் இருக்கிறது, நம் குழந்தைகளிடம் இருக்கிறது. நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமது மனங்கள் பூந்தோட்டங்களாக, மகிழ்வின் பூந்தோட்டங்களாக மாறும். நிச்சயமாக இயேசு விரும்பிய இறையாட்சியை உங்களாலும் எங்களாலும் படைக்க முடியும். எப்போது என்றால் நாம் குழந்தை மனம் கொண்டு வாழும்போது.